ஒரு ஃப்ரெண்ட் வச்சு நான் படுற பாடு இருக்குது. ஐயோ ஆமாங்க, இன்னைக்கு வெளியே போலான்னு சொல்லிட்டு வெளியே போனோம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. வெளியே போகும்போது பாத்ரூம் வரான்னு சொல்லுவானுங்க. இவன் பார்த்தா டிஃப்ரெண்டா வெளியே போகும்போது கொலப்பசி எடுக்குதுன்றான். சரின்னு சொல்லி பேக்கரியில நிறுத்தி ஒரு முட்டை பப்ஸ் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு எப்பா இப்பதானா கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொன்னா அப்படியே சட்டு புட்டுன்னு கை கழுவிட்டு கிளம்பியாச்சு. எங்கடா கடத்திட்டு போற, நிறுத்துறான்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு பெரிய சிலை இருந்துச்சு. என்ன சிலைன்னு பார்த்தா நம்ம ராமர் அனுமந்தரம் பாத்தீங்கன்னா சும்மா மாசா வெறியா நின்று இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கடையான நிக்க வச்சிட்டாங்க. சாப்பிட்டு 5 நிமிஷம் கூட ஆகலங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 5 ஸ்டார்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சிட்டான். ஒரு நிமிஷம் மனுஷனா வேற எதனான்னு சொல்லிட்டு டவுட்டே வந்துருச்சு. அன்னைக்குன்னு பார்த்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு மலேஸ்வரத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டு அதுக்கு போலான்னு சொல்லிட்டு மேப் போட்டுன்னு கிளம்பிட்டோம். மேப் போட்டுன்னு போனா வேலைக்கு ஆகாதுன்னு டெலிபோர்ட் ஆயிட்டோம். இந்த கடை பேர் பாத்தீங்கன்னா அம்ருத் ஐஸ்கிரீம். ரொம்ப வருஷமா இவங்களே நேச்சுரல் மெத்தட்ல ப்ரொடக்ஷன் பண்றாங்க. நம்ம மெனுவை பார்த்துட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். சாப்பிட்ட பேர் தான் தெரியுது, இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண ஐஸ்கிரீம்க்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் மில்க் பேஸ்ட் ஐஸ்கிரீம் தான் செய்யறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மினி விலாக் எல்லாம் வந்து நான் போட்டுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.